ஆன் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிற விலாக் வந்து ஒரு ஸ்வீட் விலாக் தான். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னா திருப்பதி லட்டு. அதுதான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூஸ்வலாக இந்த லட்டு பண்ணுறதுக்கு பேசிக் இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடலை மாவு, பால், சுகர், தண்ணி, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட்னு பார்த்தா கற்கண்டு, டைமண்ட் கற்கண்டு, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், கிராம்பு. அவ்வளோதான், சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்ம பேட்டர் வந்து ரெடி பண்ணிடலாம். ஏன்னா பேட்டர் வந்து கலந்துட்டு அது கொஞ்சம் ஒரு 5 minutes போல் இருக்கணும். அதனால ஃபஸ்ட்டு நம்ம பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு அடுத்து நமக்கு வந்து பாகு ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லாட்டி நம்ம பாகு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடுவோம். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்லேருந்து எடுத்துருவோம். இருட்டு போ, திரும்பவும் அதுலேருந்து சொல்லுவேன். சரி, ஃபஸ்ட்லேருந்து இல்லை, ஃபஸ்ட்டு பாகு ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஆக்சுவலி 2 கப்பு அளவில் தான் உங்களுக்கு வந்து நான் அளவு வந்து சொல்ல போகிறேன். அதனால 2 கப்பு கடலை மாவுக்கு 4 கப்பு வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணணும். ஸோ அதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம எடுத்துடலாம். ஃபுல்லாக நிறைய இல்லை, போதும், கண் அளவு தான். முன்ன பின்னலாம் ஆனாலும் ஒரு பிரச்சனை கிடையாது. டப்பா ஒரு சரிச்சிட வேண்டியதுதானே. ஸோ 4 கப்பு சுகர் ஆட் பண்ணியாச்சு. நான் என்ன பண்ண போறேன்னா இதே கப்பில் தான் தண்ணி விட போறேன். அதனால தண்ணி விடுறதுக்கு முன்னாடி கடலை மாவை அளந்து இந்த பவுலில் போட்டுற போறேன். ஏன்னா தண்ணி ஊற்றினா நமக்கு வந்து கடலை மாவு வந்து அளக்க முடியாது. இன்னொரு ட்ரிக் உனக்கு தெரியுமா? இந்த விஸ்கோட இன்னொரு ட்ரிக்கு, மாவு அளக்கிறதுக்கு. இங்கே மாவை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிந்திட்டு இந்த விஸ்க வச்சு நம்ம வந்து மாவு எடுக்கலாம். இங்கத்தியா குரலி வித்த ஓட. ஸோ 2 கப்பு கடலை மாவு. இதுக்கு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம்ல? இல்லை, ஆக்சுவலி இது நல்ல வசதியாக இருக்கும் நம்ம மாவெல்லாம் எடுக்க. சில சமயம் ஏதாவது பேட்டர் விஸ்க் பண்ணுறதுக்கு விஸ்க் எடுத்துருக்கோம். சின்ன தானே செய்யி, சின்ன எங்கே செய்யி. நான் எடுத்தது அப்படி லட்சணமாக எடுக்கேன், ஆனால் சிந்தாது. ஸோ இந்த கடலை மாவு நான் எடுத்து வச்சிருக்கேன். இதை மூடிடலாம். எல்லாம் மஞ்சள் கலர் தீம்ல இருக்கு. எங்க அது ஏதோ எதேச்சியா அமைஞ்சிட்டு மாவு. ஸோ இந்த கடலை மாவு நம்ம லட்டுக்கு வந்து பால் ஊற்றி தான் கரைக்கணும். இதுதான் மெயின். திருப்பதி லட்டுக்கும் ரெகுலர் லட்டுக்கும் உள்ள வித்தியாசம். பால் ஊற்றி தான் கரைக்கணும். அண்ட் ஒரே மெஸ்ஸு தான் பண்ணி உங்களோட கடலை மாவு வந்து இது சின்ன பால் ஒன்று பாலை கீழே வச்சுட்டு கிண்டு ஒரே மெஸ்ஸியா இருக்கு லட்டு. ஸோ கடலை மாவு வந்து நீங்கள் ஆக்சுவலி கொஞ்சம் லம்பியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து சலிச்சுக்கலாம். நான் வந்து சலிக்க மறந்துட்டேன். ஸோ சலிச்சுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டி இல்லாமல் கரையும். ஓகே, ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா அடித்து கலக்குங்க. இங்கே பாருங்க, கட்டி இல்லாமல் நான் கரைச்சிட்டேன். இன்னும் கொஞ்சமாக பால் கிட்ட. நான் ஃபஸ்ட்டு 1 கப் ஊற்றினேன், இப்போ வந்து ஒரு 1/4 கப்பு. கொஞ்சமாக பால் ஊற்றிக்கோங்க. கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு காணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் 1 பிஞ்ச் உப்பு. ஸோ யூஸ்வலாக எந்த இனிப்பு பலகாரம் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் 1 பிஞ்ச் உப்பு போட்டிங்கன்னா இனிப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். உப்பு போட்டால் இனிப்பு தூக்கலாக இருக்கும். இனிப்பு தூக்கலாக இருக்குமா, இல்லைன்னா இனிப்பு ஆக்சுவலி பேலன்ஸ்டாக இருக்கும். இங்கே பாருங்க, இந்த பதத்தில் இருக்கும். தெரியுதா? தெரியுது. எந்த பதம் தெரியுது? ட்ராப்பாக விழுகா. ஆமாம், இந்த பதத்தில் தான் இருக்கும். கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, கடகடன்னு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ எனக்கு கிட்டத்தட்ட 2 கப்பு கடலை மாவுக்கு ஒரு 1.25 கப் அளவுக்கு பால் தேவைப்பட்டுச்சு. ஓகே, ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து பாகு ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இந்த கப்பை லேசாக கழுவிடுறேன். ஏன்னா இதில் வந்து கடலை மாவு இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து 2 கப் கடலை மாவு, இதில் வந்து எவ்வளவு
4 கப்பு சுகர். ஸோ 4 கப் சுகருக்கு 2 கப்பு தண்ணி. ஓகே, ஸோ 2 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதுல பாகு எடுக்க போறோம். பாகு வந்து பூந்தி கடலை இந்த பூந்தி லட்டுக்கு வந்து பாகு பதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் இருக்கணும். அது நான் உங்களுக்கு வந்து என்ன பதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத இது கொதிச்ச உடனே காணிக்கிறேன். இப்போ இந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சு கொதிக்கணும். இது என்னது? இது பச்சை கற்பூரம். ஸோ பச்சை கற்பூரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கோயில்ல வந்து சில ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம். அழுக்கு துணி இல்ல லைக் சக்கரை பொங்கல் அந்த மாதிரி ஐட்டம் கோயில்ல என்னடா இது கோயில்ல சாப்பிடுற மாதிரி வீட்டுல பண்ணவே முடியல, அரவணை அந்த மாதிரி டிஷ் எல்லாம் இருக்கும்ல, அதுக்கு மெயின் இதே வந்து இந்த பச்சை கற்பூரம் தான். ஸோ நீங்க ஏதாவது ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் பண்ணும்போது ஒரு பிஞ்ச், ரொம்ப போட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு, ஒரு பிஞ்ச் தான் போடணும். நீங்க நினைக்கிறத விட குறைவா தான் போடணும். அந்த மாதிரி போட்டீங்கன்னா அந்த தெய்வீக ஸ்மெல், தெய்வீக டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு பண்ண போறது இல்ல, அது வேற இது வேறயா? நம்ம பூஜை ரூம்ல இருக்குது. பூஜை ரூம்ல இருக்கிறது கம்ப்ளீட்லி அது கெமிக்கல் அதெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. பட் இது வந்து நம்ம ஃபுட்டுக்குன்னு உள்ளது. பச்சை கற்பூரம்னு நமக்கு இந்த மளிகை கடையில எல்லாம் கிடைக்கும். ஸோ அது வந்து இந்த சின்ன சின்ன கற்கண்டு மாதிரி தான் இருக்கும். அதை நீங்க பொடிச்சு வச்சுக்கணும். நான் ஒரு பிஞ்ச் தான் பொடிச்சு வச்சிருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ண போறோம். இங்க வந்து நம்மளோட சுகர் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. நம்ம ரொம்ப சுகர் சிரப் எப்பவுமே நம்ம ரொம்ப எல்லாம் போட்டு கிண்டிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து பிறகு கிறிஸ்டலைஸ் ஆயிரும். அதனால இந்த சுகர் கரையிற வரைக்கும் இதை வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கிடைக்கிறேன். ஓகே, திடீர்னு என்ன திருப்பதி லட்டு திடீர்னு வந்து எனக்கு ஆக்சுவலி சாப்பிடணும் போல இருந்துச்சு. இது வந்து மொபைல் எடுத்தாலே திருப்பதி திருப்பதின்னு வந்தனால உன லட்டு இல்ல, இது எந்த பிரச்சனையில கொண்டு விட்டுறாரு. சோ அப்படின்னு கிடையாது. எனக்கு வந்து லட்டு பார்த்துட்டோம்னா ஆசை வந்துட்டு, லட்டு பார்த்தோம்னா ஆசை வந்துச்சு. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நம்ம தீபாவளி வருதுல்ல, சோ தீபாவளிக்கு வந்து இன்னும் ஒரு மாசம் இருக்கு. ஆமா, ஆனா நம்ம நம்ம ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சாச்சு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் பூந்தி லட்டு. இதுல இன்னொன்னு எனக்கு ஆக்சுவலி ரொம்ப கிரேவிங் வந்தது. காரணம் ஒரு 3 நாள் முன்னாடி தான் நம்ம vlogல பூந்தி லட்டு வந்து எடிட் பண்ணேன். ஸோ நான் வந்து பூந்தி லட்டு இல்லை, மோத்திச்சூர் லட்டு நம்ம vlogல எடிட் பண்ணேன்னா அதை பார்த்தோன்னா எனக்கு கிரேவிங் வந்துருச்சு. அதனால சரி, மோத்திச்சூர் லட்டு ஆல்ரெடி ஒரு 2-3 வருஷம் முன்னாடி நம்ம vlogல போட்டிருக்கேன். இவன் நம்மள பிரச்சனையில மாட்டி விடாம விட மாட்டான். ஸோ அதனால நான் உங்களுக்கு ஆனால் என்னோட vlogல உள்ள ரெகுலர் பூந்தி லட்டு, மோத்திச்சூர் லட்டு ரெண்டுத்தோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். வேணா போய் செக் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் பிக்சர்ஸ் ஓடி இருக்கு. சரிங்களா? ஒன்னால முடிச்சதை பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை. இது என்ன இருக்கு? ஆனால் வேற அழுக்கு துணி அது. அதோட பாருங்க, நீங்க எல்லாரும் என்கிட்ட கேட்பீங்க, ஆர்த்தி நீங்க உங்க கிச்சனை ரொம்ப கிளீனா வச்சிருக்கீங்கன்னு. என்ன விட கிளீன் வந்து சதீஷ். அவங்க கிச்சனுக்குள்ள வந்தாலே தொடச்சிட்டே தான் இருப்பாங்க. எடுக்கேன், ஃபுல் வீடியோ எடுக்கேன். ஓகே, சோ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதிச்சோன்னா நான் பாகு பதம் வந்து எப்படி நீங்க செக் பண்ணணும் அப்படின்னு காணிக்கிறேன். ஓகே, ஸோ திருப்பதி லட்டுக்கும் ரெகுலர் லட்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து திருப்பதி லட்டுல பூந்தி வந்து நெய்யிலே தான் நீங்க ஃப்ரை பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு நெய் வந்து இந்த கடாயில வந்து ஹீட் பண்றேன். ஸோ நெய் வந்து ஓரளவுக்கு ஹீட் ஆகட்டும். நான் வந்து நம்மளோட சுகர் சிரப்பை பார்த்தீங்கன்னா வேலை டக்குன்னு முடியணும்னு சொல்லிட்டு பின்னாடி கேஸ் ஸ்டவ்ல வச்சுட்டேன். ஸோ அது வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சு இன்னும் கம்பிப்பாக வரல, இப்போதான் எடுத்து வச்சேன். அதுக்கடையில் நம்ம பூந்தியுமே ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த நெய்யை ஹீட் பண்ண வச்சிருக்கேன். ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான் வேலை. இந்த நெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் மட்டும் நான் பூந்தியை ஊற்றும் போது காணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் இந்த விஸ்கை மாற்றிட்டு ஒரு குழிக்கரண்டி இந்த நெய் ஊற்றினோடனே அந்த ஒரு வாசனை நெய்யோட ஸோ யூஸ்வலாக நான் வந்து இந்த கீல வந்து டீப் ஃப்ரைங் இந்த மாதிரி ஸ்வீட்டுக்கெல்லாம் பெருசாக பண்ணது இல்லை இது வரைக்கும். ஆயிலில் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். பட் இன்னைக்கு வந்து ப்ராப்பராகிட்டு நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காணிக்கணுங்கிறதுக்காக
நெய்யில் பண்ண போகிறேன். ஸோ ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க, கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. நம்மளோட பூந்தி இது வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம பூந்தியை வைக்கலாம். ஓகே, ஸோ சுகர் சிரப் பாருங்க நல்லா தளத்தலன்னு கொதிக்குது. ஒரு கம்பி பதம் நம்ம வைக்கணும். ஸோ இந்த டைம்ல உங்களுக்கு பாகு பதம் பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ ஒரு கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு 3-4 நிமிஷம் போல கொதிச்சிட்டு இருக்கு. ஸோ அதுல வந்து நீங்க வந்து சுகர் சிரப் எடுத்து இப்படி ஒட்டி கையில இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா பிசு பிசு பிசுன்னு இருக்கும். அது வந்து ஸ்டிக்கி ஸ்டேஜ், இல்லைன்னா பிசுக்கு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பதம் தான் உங்களுக்கு வந்து குலாப் ஜாமுனுக்கு. ஸோ குலாப் ஜாமுனுக்கு கம்பி பாகு எதுவுமே எடுக்கக்கூடாது. இந்த பிசுக்கு பதத்துல நீங்க எடுத்துடலாம். இதையும் தாண்டி ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் டோட்டலா பாயில் பண்ணும்போது நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு ஒத்த கம்பி பதம் வரும். ஒத்த கம்பி பதம் வந்து இப்படி வச்சுட்டு இப்படி இழுக்கும் போது ஒரு கம்பி ஃபார்ம் ஆகும். இது வந்து நீங்க ஜாங்கிரி, இந்த பூந்தி லட்டு, அதுக்கப்புறம் காஜு கட்லி, அந்த மாதிரி ஐட்டம், அதுக்கெல்லாம் வந்து இந்த ஒத்த கம்பி பதம் தான் உங்களுக்கு வேணும். இதுக்கு அடுத்து 2வது கம்பி பதம் மைசூர் பாகு. 2வது கம்பி பதம் மைசூர் பாகு தான் நினைக்கிறேன். கரெக்ட். சதீஷ் பார்த்தீங்களா, எனக்கே ஞாபகம் வரல. மைசூர் பாகு இப்படி வச்சுட்டு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து 2 கம்பி ஃபார்ம் ஆகும். அது வந்து அந்த ஸ்டேஜ் தான் வந்து மைசூர் பாகு. அதுக்கெல்லாம் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். சும்மா சொன்னேன், இல்ல நிஜமாவே அதுதான் நினைக்கிறேன். எனக்கு சரியா ஆக்சுவலி ஸ்வீட் வந்து பிடிபடல. 2 கம்பி பாகு வந்து எந்த ஸ்வீட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ஆக்சுவலி ஞாபகம் வர மாட்டேங்குது. பர்பிக்கு ஒத்த கம்பி பதம் தான் எடுப்பாங்க. மைசூர் பாகு தான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. வேற என்ன ஸ்வீட் உண்டு? ஸ்வீட் நிறைய உண்டு. இது அதுக்கு தாண்டி நீங்க போனீங்கன்னு வைங்களேன், இனிப்பு காரச்சோவு இருக்குல்ல, முருகின பதம். அந்த ஒயிட் கலர்ல ஒரு திக்கான கோட்டிங் இருக்கும்ல ஸ்வீட், சில ஸ்வீட்டுக்கெல்லாம், அதுக்கெல்லாம் வந்து நல்ல முருகின அடுத்த கம்பி பதம் தான். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ஒத்த கம்பி பதம் வந்துட்டான்னு பார்த்துருவோம். 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி. டக்குன்னு டாபிக்கை மாற்றிடணும். ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆக்சுவலி ஓப்பனாக சொல்லணும்னா நான் பெருசாக ஸ்வீட்ஸ் வந்து ரொம்ப பண்ண மாட்டேன். இந்த பேக்கிங்கு அதுலலாம் கொஞ்சம் பிடி உண்டு. ஸ்வீட் வந்து கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் இது. இப்போ இந்த லாஸ்ட் சொட்டு வடிதுல இதை கையில் தடவிட்டு இப்படி இழுக்கணும். இது வந்து அந்து போகுதா இன்னும் பார்த்தோம் வரல. ஸ்ட்ரிங் வந்து இப்படி வந்துட்டு அந்து போகுதா தெரியலடா. அதான் உனக்கு தெரிய மாட்டேங்குது, ஏன்னா ஸ்ட்ரிங்கே வரல. இப்படி வந்துட்டு அந்து போகுது. லைட்டா தெரியுதா? அது வந்து இன்னும் பதம் வரல. இது வந்து உடையிற கம்பி பதம். சோ முழு கம்பி வரணும். அது வந்து அதுக்கப்புறம் காணிக்கிறேன். இது ஒரு 2-3 நிமிஷத்துல வந்துடும். டேய் வீரபாகு ரெடி. ரெடியா? வீரபாகு சதீஷ் வீரபாகு இவனை வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க எல்லாரும் வந்து நினைப்பீங்க சதீஷ் ரொம்ப பாவம். சதீஷ் ஷர்மி தான் சொல்லுவாங்க, எப்படி பேசுறாங்க இப்படிதான் பேசுவாங்க. உங்களை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க இவ்வளவு நாள். நல்லா பேசுவாங்க. கம்பி கட்டுற கதையா? ஆமா, கம்பி கட்டுற கதை. நான் பாக்கி பாகு முறியவே கூடாது. வருதுன்னு நினைக்கி அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு பாகு மட்டும் சரி பண்ணிட்டோன்னு வையேன். ஏன்னா பிறகு லட்டு என்ன ஆகும் தெரியுமா, இந்த மாதிரி பாகு வந்து இதாயிட்டுன்னா லட்டு வந்து செட் ஆகாது. வந்துட்டு இதுல தெரியல, என் கண்ணில் தெரியுதா? கொஞ்சம் ஒரு கம்பி இருக்கா? This is called as 1 string consistency. போதும் வந்துருச்சு. ஓகே, கையை கழுவிட்டு அந்த லட்டு ஃப்ரீ. யாண்டே சரி ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கையை துடைக்கணும். இல்ல, இதை நான் அடுப்புல இருந்து இறக்கிட்டு இதை அப்படியே நான் வச்சிட போறேன். நம்மளோட ஒரு கம்பி வந்துருச்சு. நான் அடுப்பு அணைச்சிருப்பேன். அணைச்சிட்டு நம்ம இதை அடுப்புல இருந்து இறக்கிடுவோம். இறக்கி இங்க ஓரத்துல வச்சிடலாம். அது அப்படியே இருக்கட்டும். இந்த டைம்ல நம்மளோட திருப்பி நெய் சுடாது நெய்யை நான் திருப்பி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம இந்த கம்பி பாக்கு இருக்குல்ல, கம்பி
கீரபாகு அப்படியே வந்துட்டு அப்படிதான். பாகு இல்ல, இந்த பாகுல நம்ம ஐட்டத்தெல்லாம் போட்டுருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாகுல சூடாவே போடணுமா? ஆமா, சூடா இருக்கும்போது போட்டுருவோம். ஒன்றும் இல்லை, எவ்வளோ பிஞ்ச் போடுறேன்னு பார்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் தான், சரியா? பச்சை கற்பூரம் ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சரி, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்மளோட நெய்க்கு வருவோம். ஸோ இந்த பூந்தி கரண்டி வந்து எனக்கு இங்கே நாகர்பது வந்தது. நான் வந்து என்னோட பிளாக்லையும் சரி எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு கரண்டியில தான் பூந்தி போட்டுட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு எனக்கு நாகரிகமே நான் பூந்தி கரண்டி யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு அதை நீ வச்சுக்கோ அப்படின்னு கேட்டு இருந்தான். எப்போ நம்ம பழைய வீட்டில் இருக்கும்போது 7 வருஷம் ஆச்சு, 7-8 வருஷம். சரி, நெய் வந்து ஹீட் ஆகட்டும். அது ஹீட் ஆயிட்டான்னு தாண்டி நீங்க வந்து நெய் எண்ணெய் எல்லாம் ஹீட் ஆயிட்டான்னு டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு டிப் வந்து என்ன தெரியுமா? மரக்கரண்டி இருந்துச்சுன்னா இதை நீங்க உள்ள வச்சீங்கன்னா இந்த மரக்கரண்டிக்கு சைட்ல பபிள்ஸ் வரும். வருதா? அப்படின்னா ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சுன்னா. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிப்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட பூந்தியை விட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பூந்தி எப்பவுமே எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கும். ஒரு கரண்டி பூந்தி எடுத்துக்கோங்க. தட்டக்கூடாது, முத்து முத்தா விழணும். ஒட்டிக்கிச்சு, ஏன்னா நான் அவ்வளவா நெய் உடலை பத்தியா. சரி, நாங்க தான் சாப்பிடுவோம். ஸோ பூந்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரா பூந்திக்கெல்லாம் நீங்கள் பூந்தி பண்ணுறீங்க, இந்த பூந்தி இருக்குல்ல இனிப்பு பூந்திக்கெல்லாம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக அதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஆனால் நம்மளோட இந்த பூந்திக்கு வந்து லட்டுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சாஃப்ட் பதத்தில் தான் எடுக்கணும். ஏன்னா ரொம்ப முருகெல்லாம் விடக்கூடாது. அதனால டக்குன்னு வெந்துடும். உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் தான். ஆக்சுவலி இந்த கண்ணாப்பை சரி வரல, எனக்கு பெரிய கண்ணாப்பா, அப்பதான் ஒரே ஷாட்டில் எடுக்க முடியும். எடுத்து எல்லாம் போடுவா என்ன இருக்குல்ல, ஒரு பெரிய பேசன், ஒரு பெரிய பேசன்ல எடுத்துக்கோங்க. இங்க முத்து முத்தா இருக்கு, ஆனா நான் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு ஊத்திட்டேன், அதனால வந்து லைட்டா ஒட்டி இருக்கு. பட் பூந்தியோட டெக்ஸ்டரை பாருங்க, நல்ல முத்து முத்தா இருக்கு. முன்னாடி இதை வந்து ஸ்ட்ரெயிட்டா ஆக்சுவலி பாகுல தான் நீங்க விடணும். அதனால நான் இந்த பாகை வந்து இதுல விட போறேன். ஓகே, இதுக்கு மேலே ஊத்த போறியா? ஆமா, இந்த பவுல்ல விட போறேன். ஏன்னா நான் பொரிச்சு பூந்தியை நான் இதுல தான் போட போறேன். அதனால நான் வந்து பால் ஃபுல்லாத்தையும் இந்த பெரிய பேஸ் அவ்வளோத்தையும் பொரிச்சு போட முன்னாடி பயங்கரமா ஊறிடுமே. ஆமா, அது ஒண்ணும் இல்ல, லட்டு வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணணும். நம்ம அதுக்கப்புறம் வடிச்சிருவோம் கொஞ்சத்தை. ஸோ நான் இப்ப இருந்து பொறுமையாட்டு எல்லா பூந்தியும் பொரிக்க போறேன். இந்த இதையும் சொல்லிட்டேன். என்ன இருக்கு பாருங்க, ஒரு பேட்ச் பொரிச்சதுக்கு அப்புறம் ஒரு கரண்டியை வச்சு வலிச்சு எடுத்துறோம். ஆமா, வலிச்சு எடுத்துட்டு அடுத்த பேட்ச் போடுவோம். ஸோ நான் முதல் ஒரு கரண்டி ஊற்றினேன், இப்போ ஒரு 3/4 கரண்டி தான் விட்டேன். விட்டுட்டு நான் இப்படி லைட்டாக இப்படி விட போறேன். ஓகே, இந்த பேட்ச் நல்லா அழகா இருக்கு பாருங்க, நல்ல முத்தா இருக்கு. ஒட்டாம இருக்கும்னா நல்ல விரிஞ்ச பாத்திரம், பெரிய பாத்திரத்துல பண்ணா. ஆனா அதுக்கு தக்கன நம்ம நெய் விடணும்ல, அதனால தான் நான் இந்த பாத்திரத்துல யூஸ் பண்ணேன். அம்மா சாப்பிடுறா. சோ ரொம்பவும் நெய் விட முடியாதுல வீட்டுக்கு பண்ணும்போது. இல்ல திகட்டிரும், இல்ல கட்டுப்படியாவது கம்பெனிக்கு தேவைட்டாது. ஏன்னா வந்து இதுவே நான் 1/4 லிட்டர் நெய் ஊற்றிருக்கேன். ரொம்ப நிறைய பேட்ச் தீபாவளிக்கெல்லாம் பண்ணும்போது நம்ம நிறைய பேட்ச் பண்ணுவோம், 1 கிலோ 2 கிலோன்னு பண்ணுவோம், அப்போ கட்டுப்படி ஆகாது. அதனாலதான் நான் வந்து சின்ன கடாயில யூஸ் பண்ணேன். ஆனா நீங்க வந்து சப்போஸ் பெரிய பேட்சா பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு 1/2 லிட்டர் நெய்யும் 1/2 லிட்டர் எண்ணெயும் கலந்து பண்ணிடலாம். நம்ம வந்து இது பண்ணிடலாம். ஹேக். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு ஆக்சுவலி டைம் ஆகும் நல்ல.
அதனால் நான் வந்து இருந்து பொறுமையாக இதை அவ்வளோத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு காணிக்கிறேன். சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் இருந்து ஒரு 15 மினிட்ஸ் போல் ஆச்சு. அவ்வளோ பூந்தியுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி இந்த சிரப்பில் போட்டுட்டேன். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ வந்திருக்குன்னு. பூந்தி மிக்சரு அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல கணுசோன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் கொஞ்சமாக கடலை மாவு போட்டு வெறுவனாலுமே நிறைய வரும். ஸோ இப்போ இந்த நெய்யை பாருங்க, நெய்யுமே வந்து எனக்கு ரொம்ப இந்த பூந்தி பொரிக்க அப்சர்வ் ஆகி எனக்கு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இந்த நெய்யுமே நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இது இவ்வளோதான் இருக்குது பாருங்க, ஒரு 1/4 கப்பு கூட இல்லை. ஸோ இந்த நெய்யையும் நம்ம இந்த இதில் தான் விட போகிறோம் லட்டில். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா முந்திரி பருப்பும் திராட்சையும் வச்சுருக்கேன், அதை இந்த நெய்யில் நம்ம வந்து வறுத்து எடுத்துட போகிறோம். ஸோ நல்லா ரொம்ப கோல்டனாக ஆக வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக அந்த டோஸ்ட் ஆகி வரணும். ஸோ இது ஃப்ரை ஆகட்டும். நான் இந்த அடுப்பையுமே அணைச்சிட்டேன். ஆக்சுவலி அந்த ரெசிடியல் ஹீட்லேயே நம்மளோட நெய் வந்து ஃப்ரை ஆகட்டும், அது அப்படியே இருக்கட்டும், அதுலேயே பொரிஞ்சிரும் அந்த ஹீட்லேயே. இதை நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நான் நல்ல பூந்தியை போட்டு நம்மளோட பாகுல நல்லா கிளறியாச்சு. ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் பாகு வந்து எக்ஸ்ட்ரா தான், கொஞ்சோண்டு. ஆனால் இவ்வளோ இது நமக்கு வந்து பாகு வந்து தேவையில்லை. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பூந்தியை நல்லா கிளறிட்டு, இது எப்படியும் ஒரு 5 நிமிஷம் இருந்திருக்கும். நான் எல்லாத்தையும் பொரிச்சு இதில் தானே போட்டேன். இப்போ இதை நம்ம வந்து வடித்து ஒரு இன்னொரு பாத்திரத்தில் வந்து மாற்ற போகிறோம். நான் இன்னொரு பெரிய பேசன் எடுத்துகிட்டு வரேன். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு பெரிய தாம்பாளத்தை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, நம்மளோட பூந்தி நல்ல பாகுல நல்லா ஊறியாச்சு. ஸோ இவ்வளோ பாகு தேவையில்லைன்னு நான் சொன்னேன்ல, அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐதர் நீங்கள் வந்து வடித்து போடலாம், அதாவது ஒரு சல்லடையில் போட்டு வடிக்கலாம். அப்படி இல்லாட்டி இங்கே பாருங்க, இந்த இது இருக்குல்ல சிப்பல், இந்த கரண்டி, அந்த கரண்டியில் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் வடிச்சிட்டு, அதுக்குன்னு ஃபுல் பூந்தியுமே வடிக்கணும்னு அவசியம் இல்லை, அதை வந்து இந்த தாம்பாளத்தில் போடுறேன். ஸோ இந்த பாகை வந்து நீங்கள் ஆக்சுவலி வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் டீ காஃபி அதெல்லாம் ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னா இதை கொஞ்சம் ஊற்றினாலே போதும். எப்பா நெய் இறங்கியிருக்கும். ஆமாம், சரி. அப்போ நெக்ஸ்ட் டைம் ஸ்வீட் பண்ணும்போது இந்த பாகை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதை ஃபுல்லாக வடிச்சிட்டு காணிக்கிறேன். எல்லாத்தையும் ஒரு பூந்தி விடாமல் சூப்பராக எடுத்தாச்சு. இங்கே பாருங்க பாகு. ஸோ இந்த பாகு வந்து நம்ம யூஸ்வலாக இந்த லட்டெல்லாம் தீபாவளி டைம் தானே பண்ணுவோம். அப்போ வந்து சரி, நீங்கள் டீ காஃபி ஸ்வீட் பண்ணாட்டி கூட பிரச்சனை இல்லை. இந்த பாகு நம்ம பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டோம்னா இது குலாப் ஜாமுன் பண்ணும்போது குலாப் ஜாமுன் சிரப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேற எதுக்கு யூஸ் பண்ணலாம்? சதீஷ்ட கேட்போம். தேன் மிட்டாய், கருப்பட்டி மிட்டாய், தேன் குலால், அதான கருப்பட்டி மிட்டாய், சூடு மிட்டாய், அந்த தேன் மிட்டாய்க்கு யூஸ் பண்ணலாம். தேன் மிட்டாய்க்கு யூஸ் பண்ணலாம். தேன் மிட்டாய், அது ஆரஞ்சு கலர் தேன் மிட்டாய்க்கு யூஸ் பண்ணலாம். ஜாங்கிரிக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு தீபாவளி டைமில் பண்ணுறதுனால நம்ம நிறைய ஸ்வீட் பண்ண தான் செய்வோம். இதுனா மற்ற டைமில் ஒரு கப்பில் ஊற்றி தரேன், நீ குடி. சரி, ஓகே. ஸோ ஆக்சுவலி என் ஃபோன் மெமரியே ஃபுல் ஆகிடுச்சோம், அந்த அளவுக்கு நம்ம லட்டு பண்ணியிருக்கோம், திருப்பதி லட்டு. இது பண்ணலாம், ஏத்தம்பழம் போட்டு எது ரோஸ்ட் பண்ணணும்னா அதில் ஒரு ஸ்பூன் சிரப்பை வந்து ஊற்றணும். அதுக்கு நிறைய இருக்கும். சிரப்பு போட மாட்டாங்க, ஏத்தம்பழம் ரோஸ்ட்டுக்கு வந்து சுகர் தான் போடுவாங்க. நம்ம ஊற்றலாம். சரி, ஓகே. ஸோ இப்போ இங்கே பாருங்க, நம்மளோட பூந்தி எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்த எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். கற்கண்டு, டைமண்ட் கற்கண்டு இருக்குல்ல, அந்த இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஆக்சுவலி ரொம்பலாம் பிடிக்காது, அதனால கொஞ்சம் தான் ஆட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்க, நம்மளோட முந்திரி பருப்பு திராட்சை நெய்யில் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அந்த நெய் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தான் இருக்கும். ஸோ அந்த நெய் எந்த நெய்யுமே வேஸ்ட் பண்ணாமல் நெய். ஆஹா, என்ன ஒரு மனம். இப்போ வந்து ஏலக்காய், ஓகே, ஏலக்காவை வந்து தட்டி போடணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி
தட்டிட்டு ஒரு 2-3 போதும், ரொம்ப தேவையில்லை. போடம் ரொம்ப நல்ல மணக்குமே. மணக்கும், அதுக்குன்னு ஓவரா போட்டோம் நல்லா இருக்காது. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே கிளறி விட்டுருவோம். ஸோ மணக்குல ஸோ ட்ரெடிஷ்னல் பூந்தி லட்டுவில் வந்து கிராம்பு போடுவாங்க. நான் வந்து இந்த இதுக்கு வந்து கிராம்பு தேவையில்லை. ஸோ இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நான் தொட்டு பார்க்க போகிறேன். அவ்வளோ ஹீட் இல்லை. இதை இப்படியே நம்ம பிடிக்க முடியாது, நீங்கள் வந்து இதை மசிக்கணும். ஸோ கையை வச்சு மசிக்கிறதுக்கு பதிலாட்டு நம்ம பொட்டேட்டோ மேஷர் எடுத்துட்டு வரேன். நல்ல மனமாக இருக்கா? பின்ன நம்ம எதில் ஃப்ரை பண்ணியிருக்கோம்? ஏலக்காய் போட்டோம்னா இந்த பொட்டேட்டோ மேஷர் இருக்குல்லடா, இந்த ட்ராயர்ல தான் இருக்கு. ஆனா நான் எப்போ இதை வேணும்னு தேடினா கூட என் கண்ணிலேயே படாது. தெரியல. கிட்ட வந்து கிடைச்சிட்டு எப்பவுமே நான் நிறைய தடவை நோட் பண்ணிருக்கேன். இந்த பொட்டேட்டோ மேஷர் மட்டும் நான் வந்து தேடும் போது என் கண்ணில் படவே படாது. ஆனா ட்ராயர்ல தான் இருக்கும். ஸோ இதை வந்து நான் லைட்டா மசிச்சு விட்டுக்கோங்க. லைட்டா மசிக்கும் போது நம்ம லட்டு பிடிக்க வசதியா இருக்கும். ஓகே, ஸோ இது ஃபுல்லாக மசிச்சுட்டு காமிக்கிறேன். பொட்டேட்டோ ஸ்மாஷருங்க, அது சரி வரல. அதனால நீங்க கையை வச்சே பண்ணிடுங்க. இப்படி 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 சுற்றி சுற்றி மசிச்சாலே உங்களுக்கு சூப்பராக மசிச்சு வந்துடும். ஓகே, நம்ம வந்து ரொம்பவும் மசிக்க கூடாது. ஏன்னா நமக்கு தெரியும்ல லட்டு வந்து உங்களுக்கு இந்த டெக்ஸ்டர். இப்போ பாருங்க கரெக்டாக பிடிக்கிற இதுக்கு வந்துடுச்சு. உங்களுக்கு இதை மசிக்கும் போதே தெரியும் இந்த லட்டு வந்து பிடிக்க வருமா இல்லையா அப்படின்னு. இல்லாட்டி நீங்கள் எடுத்து கூட இப்படி பிடிச்சி பார்க்கலாம். ஓகே, பிடிக்க வந்துடுச்சு. இந்த டெக்ஸ்டர் வரைக்கும் கையை வச்சே மசிங்க. கை தான் ஆக்சுவலி கரெக்டாக இருக்கு. பொட்டேட்டோ மேஷர் வந்து சரி ரொம்ப அது சரி வரல. சரி, இப்போ நான் கையை கழுவிட்டு வந்துட்டு நம்ம இதை லட்டு பிடிக்கலாம். ஸோ நம்மளோட லட்டு மிக்ஸ்சர் ரெடி. நான் கையை வந்து நல்ல நெய் தடவிக்க போகிறேன். நெய்யா? ஆமாம், கையில் நெய் வளர்க்கணும்ல. ஸோ திருப்பதி லட்டு சைஸ்லேயே தான் நான் பிடிக்க போகிறேன். ஏன்னா திருப்பதி லட்டுன்னு சொல்லிட்டு சின்னதாக பிடிச்சா சரி வராது. இவ்வளோ பெருசு இருக்கும்ல. சரி வரேன். எனக்கே ஆக்சுவலி கனி நான் வந்து பேக்கிங்கு அதெல்லாம் பண்ணுவேன். ஆனால் வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் வந்து பண்ணி அது வந்து நல்லா வரும்போது நமக்கே ஒரு ஹாப்பினஸ். ஜாங்கிரி, அதுக்கப்புறம் வந்து வேற என்ன நல்ல பாப்புலரான நம்ம ஒரு ஸ்வீட்டு. அடுத்து என்ன செய்யலாம்? ஜிலேபி. அது நம்ம ஊர் இல்லை. என்ன சதீஷ் சொல்லுங்க, உங்க பதில். இல்ல, அந்த மனம் திருப்பதியில வரக்கூடிய மனத்துல இருந்து இப்ப சபரிமலையில அந்த நெய் வாசனை வரும்ல, அந்த மனத்துக்கு போயிட்டு இது பண்ணுவோம். ஒரு நாள் நான் வந்து அந்த அரவணை, ஓகே, அரவணை செஞ்சு இதுதான் லிங்க் எடுக்கதா இதுல இருந்து. அதுல நீ சபரிமலையில தானே அரவணை தருவாங்க. பஞ்சாமிர்தம் ஒரு நாள் திருச்செந்தூர் பஞ்சாமிர்தம் செய்வோம். பழனி திருச்செந்தூர் எல்லாம் செய்வோம் வரிசையா. நீங்க எனக்கு கமெண்ட் கொடுங்க உங்களுக்கு அடுத்து என்ன ரெசிபி வேணும்னு. திருப்பதி லட்டு அவன் நீ செய்யவே முடியாத ஒரு ரெசிபி சொல்லுவாங்க. எதுக்கு எது செஞ்சாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கரெக்டா வந்தாலும் வராட்டாலும் நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணுவேன். சரி, எத்தனை இவ்வளோ வருஷம் குக்கிங்ல எத்தனை டிஷ்ஷஸ் வந்து செஞ்சு பார்த்து ஃபெயிலியர் ஆகி திருப்பி 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 செஞ்சுதான் இது பண்றது கத்துக்கிறது. நான் இந்த லட்டு சரி, நான் இது வரைக்கும் செய்யாத ஒரு ஸ்வீட் இருக்குது. என்ன தெரியுமா? எனக்கு பயம் தரக்கூடிய ஒரு ஸ்வீட் வந்து இந்த சோம்பப்படி. சோம்பப்படி வந்து என்னவோ தெரியல, அது எனக்கு வந்து ஒரு பயமே இருக்கும், ஒழுங்கா வருமா என்னன்னு. அது ஒரு நாள் செஞ்சு சோம்பப்படி இருக்குல்ல, கிளவி முடி. நீங்க வந்து இத சீடை செஞ்சிருக்கியா? ஸ்வீட் இல்ல, காரம். ஆமா, சீடை அது வெடிக்கும்ல. அதுக்கு
நிறைய ட்ரிக் இருக்கு. அது என் பிளாக்ல நான் எழுதியிருக்கேன். நிறைய ட்ரிக் இருக்கு. எனக்கு செஞ்சு தந்தது இல்லை. அது கல்யாணத்துக்கு இல்லையே, நீ ஞாபகம் இல்லைன்னு சொல்லு. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் செஞ்சேன். அது எப்போ? எத்தனையோ வருஷம் முன்னாடி பழைய வீட்டுல இருக்கும்போது செஞ்சேன். அடிச்சு விடு. உண்மையிலேயே என் பிளாக்ல இருக்கு ரெசிபி. வெள்ளை சீடை இருக்கு, உப்பு சீடை இருக்கு. அது வடுவாச்சி செஞ்சதா? வடுவாச்சி செய்யறோம்க்கா. உன் பொண்டாட்டி தான் செஞ்சா. அப்படியா? வடுவாச்சி பெருசா சீடை பண்ணது. வடுவாச்சிக்கே தெரியாதுன்ற. வடுவாச்சி வந்து அவ்வளவா சீடை பண்ணது. வடுவாச்சி அதிகம் பண்றது வந்து லட்டு எல்லாம் கூட பண்ண மாட்டா, ரவா லட்டு. வடுவாச்சி ரவா லட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அம்மா வந்து தேங்காய் பர்பி அடிக்கடி பண்ணுவா. லட்டு எல்லாம் எங்க வீட்டுல பெருசா யாருமே பண்ணதில்லை. இது அம்மாவுக்கு கொடுக்கணும். எங்க அம்மாவுக்கு தான் திருப்பதி லட்டு ரொம்ப பிடிக்கும். நிறைய இது வந்து ஆக்சுவலி ஒரு பெருசா பிடிச்சதுனால கரெக்டா இருக்கு. எத்தனை வந்திருக்கு? 4 5 6 7 8 லட்டு. ஆனா இது சின்னதா நம்ம பிடிச்சோம்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 லட்டு வரும். அத ரெண்டு ஆக்கிரு. எதடா? அத வேண்டாம், ஒரே லட்டு ஆக்க போறியா? ஒரே லட்டு. திருப்பதி லட்டுனா அது அதுக்கு தக்கன அந்த லுக் இருக்கும். இத திருப்பதி லட்டுன்னு சொன்னா பெரிய, அப்போ சின்ன பூந்தி லட்டு வந்து இதாயிரும். சின்னதா பிடிச்சோம்னா. சரி சரி ஓகே. இதை கொஞ்சம் க்ளீன் அப் பண்ணிட்டு உங்களை பார்க்குறேன். செஞ்சுட்டு காய விடுவாங்களோ? அது காஞ்சிரும்டா. செட் அது அங்க ஒரு மாதிரி வந்துரும். ஹார்டா இருக்குமே அவுட்டர். அடுத்த நாள் ஆயிரும். ஓ சரி சரி. இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு காமிக்கிறேன். சரி. சரி கேட்டேல்ல, இது வந்து அந்த ஹார்ட் ஆகுமா வெள்ளை ஆகுமா? யூஸ்வலா நம்ம அங்க வாங்குறது வந்து அவுட்டர்ல ஒரு வெள்ளை கலர் இருக்கும்ல. இந்த பாகை பாருங்க, நம்ம வடிச்ச பாகு ஹார்ட் ஆயிடுச்சுல்ல. சோ இது வந்து கூல் ஆகும்போது இதே மாதிரி அந்த ஒயிட் இது வரும். சரி சரி. சோ யூசுவலா வந்து இந்த லட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா குடிக்கும் போது கொஞ்சம் இளகுனாப்புல இருக்கும். சோ இந்த மாதிரி குடிச்சு உருண்டை வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 1 hour கழிச்சு வந்து திருப்பி குடிப்பாங்க லைட்டா, அந்த ஷேப் டைட் பண்றது. சரி சரி. பட் இது நீங்க வந்து இப்போ இப்படி தெரியுதுல்ல, இனி இது வந்து ஒரு 1 or 2 hours வந்து அது நல்லா செட் ஆகி சூப்பரா வந்துரும். ஓகே, உன்னோட டவுட் கிளியர் ஆச்சா? முடிஞ்சா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? முடிஞ்சா? ஆல்மோஸ்ட் க்ளீன் அப் முடிச்சு ஃபைனல் இது எடுக்க வேண்டியது. முடிஞ்சு தொடச்சாச்சுல? முடிச்சிரு. கை தொடச்சிரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட திருப்பதி லட்டு சூப்பரா நம்ம செஞ்சாச்சு. என்ன பிரச்சனை ஓடினாலும் சரி, நம்ம வந்து நமக்கு கிரேவிங் ஆசைப்படுறத வீட்லயே சூப்பரா செஞ்சு சாப்பிடலாங்க. இங்க பாருங்க நம்மளோட திருப்பதி லட்டு சூப்பராட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தீபாவளிக்கு வந்து இப்போவே குக்கிங் ஆரம்பிச்சாச்சு. உங்களுக்கு இனி அடுத்து வேறு என்ன ரெசிபீஸ் வந்து நம்மளோட சேனலில் போடணும் எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ட்ரை பண்ணி போடுறேன். அண்ட் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட ரெசிபி கீழே இருக்குது, இன்க்ளூடிங் ரெகுலர் பூந்தி லட்டு, அதுக்கப்புறம் மோத்திச்சூர் லட்டு. அதோட லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன். ஓகே, ஸோ செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நெக்ஸ்ட் டே. நான் கண்டிப்பாக லட்டு பண்ணேன்னா அதை லைட்டாக உடச்சாவது காணிக்கணும்ல, அப்போ தான் உங்களுக்கு டெக்ஸ்டர் வந்து அடுத்த நாள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ லட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு 1 டேயாவது விடணும், அப்போ தான் அந்த டெக்ஸ்டர் வந்து நல்லா வரும். ஸோ நான் நேற்று பாத்திரத்தில் எடுத்து வச்சு இங்கே வருங்க, நல்ல அந்த சுகரு எல்லாமே செட் ஆகி இருக்குது. நான் பிட்டு காணிக்கிறேன். புட்டு புட்டு இங்கே வருங்க வந்துட்டாடி டெக்ஸ்டரு. இந்த மனம் இங்க பாருங்க, பா நெய்யி, அந்த பால், ஏலக்காய், அந்த மனம் வந்து வேற லெவல்ல இருக்கு. ஸோ டேஸ்ட் பார்த்துக்கலாம். எக்ஸாக்ட்லின்னு சொல்ல மாட்டேன், சுமலா ரொம்ப க்ளோஸ். காலையில வாங்காடி எப்படி வேலை செய்யுது. லட்டு பிடிச்ச ஒரு ஆள் இருக்காரு, அவரு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், அதை நான் ரெக்கார்ட் பண்ணணும்.
ஒரு நிமிஷம் கையை வச்சு மறைச்சிட்டேன். எப்படி வந்துட்டா? சூப்பரா இருக்குல்ல? மகிழ் சாப்பிட்டு வைக்கியா லட்டு?